ஹலோ கிரியேட்டர்ஸ், ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் எந்த இமேஜுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அதுதான் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரே கிளிக்கில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதே நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலெக்ஷன் பண்ணுற ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் அந்த 7 டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற மெத்தடையும் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னால் இப்போ ஓப்பன் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மெத்தடோட ஸ்பீட், குவாலிட்டி, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு கடைசியில் எந்த மெத்தடு எங்கே சூட் ஆகும்னு, எந்த மெத்தடு பெஸ்ட்டுன்னு கிளியர் ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ராஜா முகமது ஃப்ரம் அலிஃப் கிரியேஷன்ஸ். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் ரிமூவ் பேக்ரவுண்ட். இருக்கிறதுலே ஈஸியஸ்டான மெத்தட். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டிஸில் இது இங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விண்டோஸில் போனீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா குவிக் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குங்களா, இங்கே இருக்கும் பாருங்கள், ரிமூவ் பேக்ரவுண்ட். இதை கொடுத்தோம்னா வித்தின் செகண்ட்ஸில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். குவிக் சோஷியல் மீடியா எடிட்ஸ்க்கு இது போதுமாக இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷ்னல் லுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடை பார்த்துக்குங்க. இதோட ரிசல்ட் எப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது மெத்தட் செலக்ட் சப்ஜெக்ட். இதுவும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்லே நமக்கு இருக்கும். செலக்ட் சப்ஜெக்ட் இருக்குங்களா, இதையும் நம்ம கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப்பு ஏஐ யூஸ் பண்ணி சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணணும். ஸோ இதை கொடுத்துட்டு லேயரில் மாஸ்க் பண்ணணும். இதுவும் குயிக்காக செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இது ஓகே. ஆனால் ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த டூலோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மூணாவது மெத்தட் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். டூல்ஸில் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல்னு இருக்கும். இதோட ஷார்ட்கட் W. நம்ம ஆப்ஜெக்ட் மேலே ஜஸ்ட் இப்படி செலெக்ஷனில் வச்சு ட்ராக் பண்ணால் போதும். அதுவே செலெக்ஷனை உண்டாக்கிடும். அதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டா போதும். இதுவுமே குயிக்காக செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி. ஆனால் இதுவுமே நம்ம ஹேர் ரிஃபைனுக்கு கரெக்டாக இருக்காது. ஹேர்லாம் பாருங்களேன், அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் இன்னுமே அந்த ஹேர் கரெக்டாக உட்காரல. இது ஃபர்னிச்சரு இல்லை ப்ராடக்ட்ஸு இல்லை வெஹிக்கிள்ஸு அது மாதிரி ஏதாவது நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு, குயிக்காக செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகும். நாலாவது மெத்தட் குயிக் செலெக்ஷன், அதாவது செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படிங்குவாங்க. இப்போ நம்ம இனிமேல் செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு பேனல் வரும். இதில் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, செலக்ட் ஆகிட்டு நமக்கு இங்கே தெரியும். இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும்னா ரிஃபைன் ஹேர் கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு நமக்கு அந்த ஹேரோட அந்த மாஸ்கிங் நமக்கு வந்திருக்கும் பாருங்க. இதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஃபெதர் வச்சுக்கலாம், ஸ்மூத் வச்சுக்கலாம். இதில் ரிஃபைன் எட்ஜ் பிரஷ் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி சைஸ் கூட்டிக்கிட்டோ குறைச்சிக்கிட்டோ நம்ம இந்த மாதிரி பிரஷ் டூலை வச்சு வரைகிற மாதிரி, ட்ரா பண்ணுற மாதிரி. இந்த டூல் தான் பிகினர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் அதிகம் ஹேர் ரிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டூலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடு ரொம்பவே நமக்கு ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. இதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்மூத்து, ரேடியஸு, ஃபெதரு இதெல்லாம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். எல்லாம் கொடுத்துட்டு ஓகே பண்ணோம்னா மாஸ்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லேயரில் போய் மாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹேர் செலெக்ஷன் எந்தளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? நான் வீடியோட எண்டில் எல்லா செலெக்ஷனோட ரிசல்ட்டையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். இது பேக்ரவுண்ட் கலர் கூட நம்ம மாற்றணும். தெரியுதுங்களா? இது மாதிரி ஹேர் செலெக்ஷனுக்கு இது பர்ஃபெக்டான மெத்தடு. அஞ்சாவது மெத்தட் பென் டூல். இந்த பென் டூலை வச்சு நம்ம இந்த ஹேர் ரிஃபைன் பண்ண முடியாது. இது ஜஸ்ட்டு ரஃபாக நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். இப்போ நான் சும்மா ரஃபாக தான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதில் பெருசாக நம்ம ஹேர் ரிஃபைன் பண்ண முடியாது. இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதுக்கு பதிலாக நான் இன்னொரு இமேஜ் வச்சுருக்கேன். அந்த இமேஜ் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எல்லாம் முடிச்சுட்டு மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்தோம்னா வேணும்னா ஃபெதர் வைக்கணும்னா ஃபெதர் வச்சுக்கிறலாம். மாஸ்க் கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரஃபாக தான் இருக்கும் இது. ஸோ இந்த இமேஜுக்கு இது சூட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பென் டூல் எந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பிரைட் பேக்ரவுண்ட் இருக்குது, எட்ஜஸ் சரியாக தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதில் குயிக் செலெக்ஷனும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ணி காட்டுறோம்.
பார்த்தீங்களா கரெக்டாக இருக்காது. இந்த இடத்துலலாம் வந்து மிஸ் ஆகுது பாருங்கள். ஆப்ஜெக்ட் செலெக்ஷனுக்கு மிஸ் ஆகும், அதே போல் செலக்ட் சப்ஜெக்ட்டுக்கும் அது மிஸ் ஆகும். தெரியுதுங்களா? இதுலேயுமே இங்கெல்லாம் மிஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துலலாம் மிஸ் ஆகுது பாருங்கள். அதிகம் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க இடத்துல நம்ம இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷனு இல்லை குயிக் செலெக்ஷனு இல்லை செலக்ட் ஆப்ஜெக்ட்டு இது எதுவுமே இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அந்த மாதிரி உள்ள காம்ப்ளிகேட்டடான அந்த கட்டிங்க்கு நம்ம பென் டூல் யூஸ் பண்ணிடலாம். பென் டூல் எடுத்துக்கணும். இந்த கர்வ்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த கர்வ்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்னுமே இமேஜ் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். அப்போ தான் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம டிசைனை கொடுக்க முடியும். முடிஞ்சளவு பென் டூலில் ஜூம் பண்ணியே கட் பண்ண பாருங்க. அப்போ தான் ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். அதான் சொன்ன மாதிரி இந்த கர்வ்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ப்ராடக்ட்டில். ஸோ செலக்ட் பண்ணிட்டு மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டோம்னா வேணுன்னா ஃபெதர் வச்சுன்னா ஃபெதர் வச்சிடலாம். இப்போ நம்ம மாஸ்க் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான செலெக்ஷனுக்கு நமக்கு எப்பயுமே வந்து பென் டூல் தான் நமக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த எட்ஜஸும் நமக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ பென் டூல் வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகும். நம்ம அந்த ஹேர் ரிஃபைனுக்கு பென் டூலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? 6வது மெத்தடு சேனல்ஸ். ஹேர் செலெக்ஷன் வந்துட்டா சேனல்ஸ் வந்து எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கும். ஏன்னா ஹேர் செலெக்ஷனில் அதிகமாக நம்ம சப்ஜெக்ட் வந்து கான்ட்ராஸ்ட்டு இதில் வச்சு நம்ம அக்யூரேட்டாக நம்ம பண்ண முடியும். உதாரணத்துக்கு சேனல்ஸில் நமக்கு RGB அதாவது ரெட்டு க்ரீன் ப்ளூ இந்த 3 கலரை வச்சு தான் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் எந்த கலரில் நம்ம கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கோ லெவல்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது மூலியமாக நம்ம ஹேர் ரிஃபைன் பண்ணலாம். இப்போ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ப்ளூவில் டார்க்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு சேனல்ஸில் இந்த ப்ளூவில் அதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு Ctrl L அதாவது லெவல்ஸோட ஷார்ட்கட். அது லெவல்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த டார்க்கான ஏரியாலாம் நமக்கு டார்க் ஆகும். தெரியுதுங்களா? உங்களுக்கே அந்த எட்ஜஸ் கொஞ்சம் கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஹேரோட எட்ஜஸ்ஸு எந்த அளவு வருதுங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த அளவு வந்திருக்கு. இதை ஓகே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறோம். ப்ரஷ் டூலில் முடிஞ்சளவு ஹார்டான ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபோர்க்ரவுண்ட் கலரில் பிளாக்கை வச்சுக்கோங்க. நமக்கு எங்கெல்லாம் இங்கே ஒயிட்டாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம டார்க் ஆக்கிடுறோம். இப்போ ஃபேஸெல்லாம் டார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த அன்வான்ட் பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்க்ரவுண்டில் ஒயிட் வச்சுக்கிறோம். ஒயிட் வச்சுட்டு அதை பூரா கிளியர் பண்ணுறோம். நமக்கு எங்கெல்லாம் அந்த அன்வான்ட் பிளாக் இருக்கோ அதை பூரா நம்ம எடுத்துக்கிறோம். அங்கே பூரா பெயிண்ட் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிளாக் அதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஓவர்லே கொடுத்துக்கணும். ஓவர்லே கொடுத்தீங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை அஃபெக்ட் பண்ணாது. தெரியுதுங்களா? நமக்கு அந்த அன்வான்ட் பிளாக்கை மட்டும் தான் அது ரிமூவ் பண்ணும். முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து மாஸ்க் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பிடிச்சி தம்ப்லைன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? செலக்ட் ஆகிடுச்சுங்களா? செலக்டில் இன்வெர்ஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு தேவைப்பட்டால் நம்ம மாஸ்கிங்கில் ஃபெதர் கொடுத்துக்கலாம். Shift F6 வந்து ஃபெதரோட ஷார்ட்கட். ஸோ நான் ஒரு 3.5 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ஹேர் வந்து நல்லாவே வந்துடுது. தெரியுதுங்களா? இதில் இந்த அன்வான்ட் மட்டும் எரேஸ் டூல் எடுத்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். 7வது நம்ம பார்க்க போகிறது கால்குலேஷன்ஸ். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃப்ளோனே சொல்லலாம். அதாவது காம்ப்ளெக்ஸ் பேக்ரவுண்டு, அதாவது காம்ப்ளிகேட்டடாக பேக்ரவுண்ட் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது. சில பிஎன்ஜி ஃபைல்ஸ் இருக்கும். அந்த பிஎன்ஜி ஃபைல்ஸில் சரியாக டவுன்லோட் ஆகிருக்காது. ஸோ பின்னால் வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம இதில் ரிஃபைன் பண்ணி எடுக்கலாம். ஹேர் செலெக்ஷனுக்கு இது ஓரளவுக்கு ரிஃபைன்மெண்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு இமேஜில் கால்குலேஷன். இதுவும் கிட்டத்தட்ட நம்ம அப்போ பார்த்த மாதிரி சேனல்ஸ் போல தான். RGB அதை வச்சு தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் நமக்கு இருக்குது. இதில் எந்த கலர் நமக்கு கரெக்டாக வருதுங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ மாதிரி எனக்கு இந்த ப்ளூ தான் வந்து இதில் ஒர்க் ஆகுது. கொடுத்துட்டு அதே போல் சேனல்ஸில் போனோம்னா தனியாக நமக்கு ஆல்ஃபான்னு வந்துருக்குங்களா, அதே தான். இதுலேயும் அதே போல் Ctrl L. கிட்டத்தட்ட நம்ம சேனல்ஸ் என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ளோ தான் இதுலேயும். அதே போல் பிளாக், அதே போல் ஓவர்லே.
இந்த ஓவரில் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே போல் கண்ட்ரோல் தம்ப்நெயில் நம்ம லேயர்ஸில் செலக்டில் இன்வெர்ஸில் கொடுத்து ஃபெதர் வேணும்னா இந்த அளவுக்கு இருக்கும். இதுவுமே வந்து ஹேர் ரிஃபைனுக்கு அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட்டாக இருக்காது. கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு ட்ரீஸு மற்ற டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டு அந்த மாதிரி உள்ள இமேஜுகளுக்கு அது சூட்டபிள் ஆகும். ஓகே கைஸ், இப்போ எல்லா மெத்தடையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமூவ் பேக்ரவுண்டு, செலக்ட் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன்ஸு, குயிக் செலெக்ஷன், பென் டூலு, சேனல்ஸு, கால்குலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரே இமேஜை வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு. இதில் பென் டூல் மட்டும் இந்த இமேஜ் செட் ஆகாதுங்கிறதுனால நம்ம வேற ஒரு இமேஜை வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். இதில் எந்த மெத்தடு இந்த ஹேர் ரிஃபைனுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதிகமாக எந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையும் படித்து பார்ப்பேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டுட்டோரியலில் இன்னும் ஒரு ப்ரொஃபஷனலான ஃபோட்டோஷாப் டெக்னிக்ஸோடு சந்திப்போம். தேங்க்யூ.